அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சோத்து கத்தாழையில் தாங்க சட்னி செய்ய போகிறோம். சோத்து கத்தாழை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பறித்து செடியை அந்த லீஃப் இருக்கும் இல்லையா, அதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க. 2-3 நாள் கழித்து அந்த சைடு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி எப்போ கிளியராக இருக்கோ அப்போ நீங்கள் துளசி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் கட்டி பெருங்காயம், இது எல்லாமே இந்த எண்ணெயில் பொரிச்சுக்கிட்டுங்க. அடுத்தது ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு விரலில் பாதி அளவுக்கு நீளத்துக்கு இஞ்சி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள், மிளகு இல்லை என்னட்டு அதனால் மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன், மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் சீரகம், திரும்ப தக்காளி, பெரிய சைஸ் தக்காளிங்க, நல்லா 200 கிராம் இருக்கும் அந்த தக்காளி, அதனால் தக்காளி போட்டிருக்கிறேன். ஒரு 150 கிராம் பல்லாரி, அடுத்து இதோட 2 பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை, புளி கொஞ்சம் வச்சுக்கணும். இந்த சட்னிக்கு புளி கண்டிப்பாக வைக்கணுங்க, இல்லைன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப இது கம்மியாக தான் இருக்கும். சோத்து கத்தாழை, இந்த பிரண்டை, இதுக்கெல்லாம் இந்த துவையலுக்கெல்லாம் கண்டிப்பாக புளி வைங்க, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இந்த சோத்து கத்தாழை க்ளீன் பண்ணுறதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கூட இருக்குது, முன்னாடி பழைய வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் கூட இருக்கும் பாருங்கள். அப்போ இதை நான் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்போ எல்லாமே போட்டு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சுக்கணும். தாளிக்கிறப்பையும் நல்லெண்ணெய் வச்சு தாளிங்க. ஒரு பிஞ்ச் மறந்துட்டேன், ஒரு பிஞ்ச் உங்களுக்கு சுகர்னால் என்னென்னா நாட்டு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாமே தாளித்து விட்டாச்சு. தாளிச்சு விட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இதை சாப்பாட்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சட்னியாகவும் பயன்படுத்திக்கலாம், சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ நான் கருப்பு முழு உளுந்து, கேழ்வரகு, அரிசி போட்டு அந்த இட்லி, அந்த கலர் மாதிரி இருக்குது. இது ஒயிட் இட்லி. இதில் சும்மா ஒரு கேரட் பீஸ் 2 அடியில் வச்சு இப்படி ஊற்றினோம்னா பிள்ளைங்க ஒரு அட்ராக்டிவாக இருப்பாங்க இல்லையா, அந்த இட்லியுமே சாப்பிடுவாங்க. இது சும்மா வெள்ளை இட்லியும் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கிறேன். அடுத்தது இது முளைக்கட்டின கொண்டக்கடலை, அதை இட்லி தட்டில் ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த குழியாக இருக்கும்லங்க, அதுலேயே 2-3 குழியில் இந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு இதை வச்சுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்